வணக்கம் நண்பா. உங்கள் கனவுகளை அடைவதற்கு நிறைய நேரம் எடுக்கிறது என்று வெறுப்படைந்து கனவுகளை கைவிடாதீர்கள். நேரம் எப்படியும் ஓடத்தான் போகிறது. அது உங்கள் கனவுகளுக்காக பயன்படுவதே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரும். எதையும் அடையும் வரை செய்து கொண்டே இருப்பதே விடாமுயற்சி. நீ அமைதியாக உழைத்துக் கொண்டே இரு. நீ அடையும் வெற்றி உன்னை பற்றி இந்த உலகத்திற்கு உரக்க கூறட்டும். வாழ்க்கை என்பது நீங்கள் சொகுசு வட்டத்தில் இருந்து வெளியே வந்து எதற்கும் தயாராக நிற்கும் போதே தொடங்குகிறது. மிகப்பெரிய ஆனந்தம் என்பது மற்றவர்கள் உங்களால் இது முடியாது என்று கூறியதை நீங்கள் அடைந்து காட்டும் போதே வருகிறது. நீங்கள் உங்கள் வலிமையை உணர வேண்டும். மற்றவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்காத சூழ்நிலையிலும் நீங்கள் உங்கள் மீது முழு நம்பிக்கையுடன் இருந்து செயல்பட வேண்டும். ஆறுகள் பாறைகளை வெட்டிக்கொண்டு தனக்கென ஒரு பாதையை வகுக்கிறது. அது அதனுடைய வலிமையால் அதை நிகழ்த்தவில்லை, அதனுடைய விடாமுயற்சியால் தான் நிகழ்த்துகிறது. விடாமுயற்சி உடைய மனிதர்களை எவராலும் வீழ்த்த முடியாது. செய்யும் வேலையை முழு ஆர்வத்துடனும் ஈடுபாடுடனும் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் வேலைகளே உங்களுக்கு வெற்றியை தரும். உன்னிடம் இல்லாத விஷயத்தை நீ அடைய வேண்டும் என்றால் இதுவரை நீங்கள் செய்யாத விஷயத்தை நீங்கள் செய்ய முயற்சி செய்து அதை அடைந்து காட்ட வேண்டும். அதுவே உண்மையான வெற்றி. உங்களை 2 விஷயங்கள் நீங்கள் யார் என்று உங்களுக்கு காட்டுகிறது. உங்களிடம் ஒன்று இல்லாத போது நீங்கள் எவ்வளவு பொறுமையுடன் இருக்கிறீர்கள் என்பதும், உங்களிடம் எல்லாம் இருக்கும் போது நீங்கள் எவ்வளவு பணிவாக நடந்து கொள்கிறீர்கள் என்பதுமே உங்கள் குணத்தை இந்த உலகத்திற்கு காட்டுகிறது. நீங்கள் எதையும் புதிதாய் தொடங்குவதற்கு நீங்கள் ஒரு பெரிய மனிதனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களிடம் இருப்பதை வைத்து தொடங்கியும் சிறப்பாக உழைத்தால் வாழ்க்கையில் பெரிய மனிதனாக உயர்ந்து காட்டலாம். நடப்பவைகளை வைத்து உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் நினைத்தது போல் உங்கள் வாழ்க்கையை அமைப்பதே சிறப்பானது. மக்கள் உங்கள் இலக்குகளை பார்த்து சிரிக்கிறார்கள் என்பதற்காக இலக்கை கைவிடாதே. அப்படி சிரிக்கவில்லை என்றால் அது மிகவும் சிறிய இலக்காகத்தான் இருக்கும். மற்றவர்களுக்காக உங்கள் இலக்குகளை மாற்றாதீர்கள். உங்கள் இலக்கு உங்களுக்கானதாக இருக்க வேண்டும். நீ எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, நிறுத்தாமல் சென்று கொண்டே இருப்பதே முக்கியம். விடாமுயற்சியே வெற்றியை தரும். தோல்விகள் உங்களை தடுத்து நிறுத்துவதில்லை. உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் சந்தேகமே பெரும்பாலும் உங்களை தடுத்து நிறுத்துகிறது. நம்பிக்கையுடன் இரு. மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்களை உங்கள் இலக்குகளுடன் இணைத்துக் கொள்ளுங்கள், மனிதர்களுடன் அல்ல. மனிதர்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருப்பார்கள். இலக்கை நோக்கிய பயணமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. மிகவும் உயர்ந்த மனிதர்கள் புது புது சிந்தனைகளை உரையாடிக் கொள்வார்கள். சராசரி மனிதர்கள் நடந்ததை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருப்பார்கள். சிறிய மனிதர்கள் மற்ற மனிதர்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருப்பார்கள். நீ எத்தகைய மனிதனாக இருக்க வேண்டும் என்று நீதான் தீர்மானிக்க வேண்டும். கடின உழைப்பு சில சமயம் திறமையை முன்னே சென்றுவிடும். திறமையை கொண்டு கடின உழைப்பை செய்யும் மனிதனை எவராலும் வீழ்த்த முடியாது. இருக்கும் இடத்திலிருந்து துணிந்து வெளியே வந்தால்தான் நினைக்கும் இடத்திற்கு செல்ல முடியும். நீங்கள் இன்று சிறிதாய் தொடங்கிய விஷயங்களே நாளை உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தருகிறது. நீங்கள் செய்யாமல் தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கும் வேலைகள் தான் உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகளாக இருக்கிறது. எனவே தள்ளி போடும் பழக்கத்தை துரத்தி எறியுங்கள். இந்த உலகம் நீ எப்படி உன்னை பற்றி கூறுகிறாய் என்பதை வைத்து உன்னை மதிப்பிடாது. நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்தே உங்களை மதிப்பிடுகிறது. அதற்கேற்பவே உங்கள் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகிறது. நேர்மை என்பது ஒரு உயர்ந்த குணம். அதை இழிவான மனிதர்களிடம் எதிர்பார்ப்பது உங்களுக்கு ஏமாற்றத்தையே தரும். தெரிந்து வைத்திருந்தால் மட்டும் போதாது, செயல்படுத்த வேண்டும். செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, துணிந்து செயலில் இறங்க வேண்டும். வெற்றியாளர்கள் தோல்வி அடைந்ததே இல்லை என்பது இல்லை. தோல்விகள் அவர்களை தடுத்து நிறுத்தவில்லை. வெற்றிக்கான ஏக்கம் அவர்களை அந்த செயலை நிறுத்தாமல் செய்து கொண்டே இருக்க வைக்கிறது. எதையும் விடாமுயற்சியோடு செய்தால் அதில் வெற்றி நிச்சயம். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.